தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்குவதாக நடிகர் விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை என்றும் 2026ஆம் ஆண்டு நடக்கும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தமிழகத்தில் அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுக்கப் போவதாகவும் நடிப்பை கைவிடப் போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடைசியா ஒரு குட்டி எல்லாருக்குமே நம்மள பிடிச்சி போச்சுன்னு வைங்களேன், அப்புறம் லைஃப் போர் அடிச்சிடாது. நம்ம கடமையை செம்மையா செஞ்சுட்டு அந்த நதி மாதிரியே போய்கிட்டே இருக்கணும். அன்பா இருக்கிறேன் நினைக்கிறேன், அதனாலதான் எனக்கு கிடைச்ச இந்த உண்மையான நண்பர்கள். வெற்றி கொடியை அறிமுகம் செய்ய வருமாறு வெற்றி தலைவரை அன்புடன் அழைக்கின்றோம். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு அக்டோபர் 27ஆம் தேதி விக்கிரவாண்டி அருகே நடைபெறும் என விஜய் அறிவித்துள்ளார். கட்சியின் கொள்கைகள், செயல் திட்டங்கள் குறித்த அறிவிப்பு மாநாட்டில் வெளியிடப்படும் என்றும் விஜய் கூறியிருக்கிறார். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒரு மகனா, அண்ணனா, தம்பியா, தோழனா, உங்கள ஒருத்தனா, உறவா, நட்பா, உங்க விஜய் களத்துக்கு வந்துட்டான். முதல்ல ஒரு மக்களை நோக்கி அவருடைய பயணத்தை தொடங்க சொல்லுங்க. பயணமே செப்டம்பருக்கு மேலே தான் தொடங்குறாங்க. பாவம், அவர் அனுபவமே இல்லாதவர். முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வரணும். திரிஷாவிட்டிருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே. இப்படி ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாவேக்கா பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா முழுக்க 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 விசில் 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 விசில். உழைப்பை அங்கீகரிக்க தெரியாத ஒரு கூட்டம் இந்த நாட்டில் உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மொழிக்கும் இனத்திற்கும் சமூக நீதிக்கும் சமத்துவத்திற்கும் போராடிய எண்ணற்ற தலைவர்கள். அது வந்து சோசியல் மீடியா ரொம்ப உயர்த்தி பிடிக்கிறாங்க, அவ்வளவுதான். இது வந்து ஒவ்வொரு தேர்தலின் போதும் ஒரு புதிய கட்சி தோன்றும் போது அல்லது நடிகர்கள் கட்சிக்கு வருகிற போது அவர்களுக்கு பின்னால் பெரும் திரள் கூடுவது வழக்கமான ஒன்றுதான். கரூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 41ஆக அதிகரித்தது. அதாவது அறிவிக்கப்பட்ட 12 மணி கடந்து 7 மணி நேரம் கழித்துதான் வந்தார். இந்த ஜெனரேட்டர் ரொம்ப நீங்க பாருங்க, நீங்க எல்லாரும் நீங்க போட்ட லைவ் தான். அப்போது விஜயின் பரப்புரை ஏற்பாட்டு குழுவை சேர்ந்தவர் ஜெனரேட்டரை ஆஃப் செய்தார். இந்த காட்சியை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி பதிவு செய்துள்ளது. இதுல பாத்தீங்கன்னா வந்து ஈபி சைடுல வந்து பவர் கட் பண்ணவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பட் இங்க கரூர்ல இந்த அந்த ஜங்ஷன் ரவுண்டான ஜங்ஷன் வர வரைக்கும் 2 hours. இது வந்து யூஸ்வலா நம்ம ஒரு 30 நிமிஷத்துல கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ், பட் 2 hours ஆச்சு. இந்த கூட்டத்துல விஜய் வந்து வேண்டுமென்றே திட்டமிட்டு காலதாமதம் செய்து அந்த இடத்திற்கு வந்ததுன்றது முதன்மை காரணமா, இந்த கூட்ட நெரிசலுடைய முதன்மை காரணமா நாங்க பாக்குறோம். சார் விலங்கு போட்டு தூக்கி போகணும் சார். 41 பேர் செத்த பிறகும் இவன் கொன்ன பிறகும் இன்னமும் கல்லூரித்தனமா நிக்கிறானே. நான் உனக்கு என்னடா கொள்கைன்னு கேளுங்க. சட்டை முடிக்கணும் நாய கொள்கையை சொல்றா. நீங்க ஒவ்வொரு நாள் அனுபவிப்பீங்க. கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லைங்க. நான் கூட திருந்திருப்பான்னு. முக்கிய செய்தி: 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னத்தை ஒதுக்கீடு செய்திருக்கிறது தேர்தல் ஆணையம். முக்கிய செய்தியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏண்டா இந்த விஜய பாடாப்படுத்தணும், ஏண்டா இந்த விஜய வேதனைப்படுத்தணும், ஏண்டா இந்த விஜய்க்கு எதிராக சதி செஞ்சோம், ஏண்டா இந்த விஜய்க்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சோம் நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க. மக்களே உங்களை ஃபீல் பண்ண வைக்க போறாங்க. தமிழ்
108 தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் முன்னிலையில் இருப்பதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் 2 தொகுதிகளிலும் முன்னிலையில் இருக்கின்றார். சென்னையினுடைய பெரம்பூர் தொகுதி, திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலும் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர்களை விட மிக அதிகமான வாக்குகள் வித்தியாசத்திலே விஜய் முன்னணியில் இருக்கின்றார். விஜய் அந்த 2 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவது மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சராகவும் வரப்போகிறார் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே தமிழ்நாடு முழுவதும் இருந்து வரக்கூடிய தகவல்கள் உறுதிப்படுத்துகின்றன.